வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது கல்வி உளவியலில் எப்படி நம்ம ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்கிறது. சைக்காலஜி தான் இருக்கிறதுலே கஷ்டமான சப்ஜெக்டு டெட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயந்தான். சைக்காலஜி வந்து கஷ்டம்தான், பட் எக்ஸாமில் போய் நீங்கள் எழுதிட்டு பார்க்கும்போது நீங்கள் இங்கிலீஷு மேக்ஸை விட மற்ற சப்ஜெக்டை விட ஓகேங்களா சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் மினிமம் அந்த சைக்காலஜி புக்ஸை ஒரு டைம்னாச்சும் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்கள் சைக்காலஜி படிக்காமல் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஓரளவுக்குனாச்சும் படிச்சிருக்கணும். சிலபஸ் என்னென்ன டாபிக் இருக்குது, ஏதோ ஒரு புக் எடுத்து நீங்கள்லாம் பிஎட்டில் படித்த புக்கைனாச்சும் எடுத்து ஒரு பெரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் சைக்காலஜியில் 25 மார்க்குக்கு மேலே தாராளமாக எடுக்க முடியும். ஓகேங்களா, சும்மா மேலோட்டமாக படித்தா கூட உங்களுக்கு 20+ மார்க் வந்து சைக்காலஜியில் உறுதியாக வரும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் எப்படி அந்த மார்க்கை வந்து எடுக்கிறது, சைக்காலஜி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ முதல்ல சைக்காலஜியோட சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக 2022 சைக்காலஜிக்கு ஒரு புதிய சிலபஸ் ஆனது அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சிலபஸில் மொத்தமாக உங்களுக்கு 10 யூனிட் இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு யூனிட்டுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஆல்ரெடி சொல்கிறேன், 3 கொஸ்டின் கேட்டக்குள்ள 10 யூனிட்டுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ். இந்த 30 கொஸ்டின்ஸும் அப்படியே நீங்கள் பொறுக்கி எடுக்கலாம். ஓகேங்களா, அந்த 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் அப்படியே ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி தான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க நியூ சிலபஸ். ஓகேங்களா, இது வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்கள், க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங்கு, கான்செப்ட் அண்டு பிரின்சிபல் ஆஃப் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அப்படின்னா என்ன, அதோட டெவலப்மெண்ட் என்ன, ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்குது, இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட்டு, அதோட ஸ்டேஜஸ்ஸு, இன்ஃபேன்சி, ஏர்லி சைல்ட்ஹுட்டு அண்டு அடாலசன்ஸ் அண்டு டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்டு, ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், மாரல், எமோஷனல் அண்டு சோசியல். ஓகேங்களா, இதுதான் யூனிட் 1க்கான சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே தமிழ் மீடியத்துக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஆப் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெட்டு பேப்பர் 2 கோர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே அங்கே உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இது மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிலீஷு அடுத்து தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு அதுக்கப்புறம் தமிழ். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, யூனிட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே, ரொம்ப ஒரு குட்டியான ஒரு யூனிட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பியாஜே இதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடும், கோல்பெர்க்கை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க, வயாட்ஸ்கி. ஓகேங்களா, ரொம்ப மேலோட்டமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின் கூட பார்க்கலாம். ஒரு யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரலாம், ஒரு யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் எங்கே படிக்கணும்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன், அதுக்கப்புறம் பர்செப்ஷன் அண்டு மெமரி. ஸோ இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பான், இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம், இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். எல்லாமே நேரடி கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா, எல்லாமே நேரடி கொஸ்டின் தான் வரும். அட்டென்ஷன் அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஒரு புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கடைசி டைமில் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். மோட்டிவேஷன் இது தனியாக ஒரு யூனிட் இருக்கும், அதுக்கப்புறம் லேர்னிங் தனியாக ஒரு யூனிட் இருக்கும், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான யூனிட் தான், இது ஈஸியாக படிக்கக்கூடிய யூனிட் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு, இது ஒரு தனி யூனிட்ஸுங்க. அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இதுலேயும் 3 to 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கும் 3 to 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு யூனிட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாயிரும். சரிங்களா, அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கவே இருக்காது. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு
நீங்கள் ஒரு சைக்காலஜி கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. எக்ஸாமில் இது ஓப்பன் பண்ணிருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைக்காலஜி கொஸ்டின் பேப்பரு. இது வந்து 8/2/2023 ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ் வந்து டீச் பண்ணி போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின் கேட்பான். சிவி குட் அவர்களின் கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் டேஷுடன் தொடர்புடையது ஓகேங்களா. சுய பழக்கம், தொழில் சிக்கல், பணியை தேர்வு செய்தல் ஓகேங்களா. சுய பழக்கம் இது தேவையில்லை, பர்சனல் ஹேபிட்ஸு. அதுக்கப்புறம் தொழில் சிக்கல், இதுக்கும் கல்விக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். செலெக்ஷன் ஆஃப் பணியை தேர்வு செய்தல் ஓகேங்களா, அப்படிலாம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை இந்த ஓகே கல்வி வழிகாட்டல் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷனல் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த கரிக்குலம் வந்து எப்படி இருக்கணும், ஸ்கூல் லைஃப் வந்து எப்படி இருக்கணும், இது எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இதை போய் அவன் வந்து கரெக்டாக பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். இதுவும் பாருங்கள், ரேவன்ஸ் முன்னேறு அணிகள் சோதனை கீழ்கண்ட எந்த வகை சோதனையை சார்ந்தது ஓகேங்களா. அது வந்து வெர்பல் குரூப் ஓகேங்களா, நான் வெர்பல் குரூப் வந்து சோதனை சார்ந்தது. இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் புரியுதுங்களா. இது டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ரொம்ப பெருசாக சிக்கலெல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு டைம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இதுலேயே வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பர்சனாலிட்டிலேருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யூனிட் 7 அதுக்கப்புறம் யூனிட் 8 ஓகேங்களா. இதில் வந்து சோசியலைசிங் ஏஜென்சி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகேங்களா. இதாவது ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்பாங்க ஓகேங்களா. பெடகோஜிக்கல் கான்செப்ட் வந்து பார்ட் 1 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமாக ஓகேங்களா. எல்லாமே இன்டர்நெட்டு அதர் சோர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருவோம் பிடிஎஃப், நீங்கள் அதை வச்சு ஈஸியாக இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்ட் 2லும் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேர்னிங் ரிசோர்ஸு, செல்ஃபு, ஹோமு, ஸ்கூலு, கம்யூனிட்டி, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டு, ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு, டீச்சர்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டைலு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது மேலோட்டமான கொஸ்டின் தான் கேட்பாங்க ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி. த கான்செப்ட் ஆஃப் ஐசிடி ஓகேங்களா, டூல்ஸு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பெடகோஜிக்கல் கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஓகேங்களா. பெடகோஜிக்கல் கன்சர்ன் வந்து பார்ட் 2, இது வந்து பார்ட் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அது ஐசிடி மேலே பார்த்தது தான். அதுக்கப்புறம் மோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிசி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் ஓகேங்களா. ஸோ 2005, அதுக்கப்புறம் ஆர்டி 2009. இதெல்லாம் என்ன அப்ரிவேஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிசிஏன்னா அப்படின்னா என்ன ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்சிஎஃப்னா என்ன, எம்ஓகேசினா என்ன, இதுமாரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான். ஒரு 2 கொஸ்டின்ஸ், இதில் 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். மேலே வந்து பார்ட் 1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இது மாதிரி கேட்டு இங்கே கொஸ்டின்ஸ் கம்மியாக கேட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சைக்காலஜியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு மெயினாக ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்ல போகிறேன். வித் அது என்னென்ன சில யூனிட் எல்லாம் கவர் ஆகுதோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பிஎட் படிக்கும்போது என்ன புக் யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா. பிஎட் படிக்கும்போது என்ன புக் யூஸ் பண்ணீங்களோ அந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக எடுத்துக்காங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி நீங்கள் டாபிக் படிச்சிருப்பீங்க, இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா டாபிக் கவர் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70% வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த புக்கில் இருந்தே எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிடும் சரிங்களா. எல்லா டாப்பிக்கும் அந்த புக்கிலேருந்து கவர் ஆயிடும், நீங்கள் அதை மட்டும் நல்லா படித்தா போதுமானது சரிங்களா. ஸோ நாங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய புக் வந்து கல்வி உளவியல் எஜுகேஷன் சைக்காலஜி, பேராசிரியர் கி நாகராஜன் அந்த சாரோட புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் வைக்கிற கொஸ்டின்ஸு நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த புக்கை வந்து தான் எடுப்போம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம், வி கணபதி இந்த புக்கும் பயன்படுத்தி இருக்கீங்க பிஎட் காலேஜில், அவங்களுக்காக அந்த புக்கில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த புக்கு மீனாட்சி சுந்தரம், மெயினாக இந்த 3 புக்கு தான் எல்லா காலேஜிலும் ஆல் பிஎட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்கு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த 3 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா, புக்கிலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம டெஸ்ட் பேஜில் சேரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தாவே 25+ மார்க் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சார் நான் இங்கிலீஷ் மீடியம் சார், எனக்கு எந்த புக் சார் பெஸ்ட் அப்படின்னா எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஓகே, எஸ்கே மங்கள், உமா மங்கள், இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த ஒரு புக் வந்து உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த சைக்காலஜி புக்கில் இப்போ பாருங்கள், growth and development of child, இந்த யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே இருக்கும், மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் மரபும் சூழ்நிலையும். இதெல்லாம் இந்த நீங்கள் தான் மார்க் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் எது டாபிக் வந்து இருக்குது, ஓகேங்களா, எந்த டாபிக் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தேடி தேடி ரவுண்ட் முடிச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே டாபிக் தான் பிஓ எக்ஸாம்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் 2க்கு வந்து எந்த யூனிட்லாம் சைக்காலஜி படிக்கிறீங்களோ அது அப்படியே பிஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்க, நீங்கள் டெட்டு பேப்பர் 2க்கு படித்த மாதிரி இருக்கும், பிஓ எக்ஸாம் படித்த மாதிரி இருக்கும். இதை மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சைக்காலஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அது அப்படியே இதில் வரிசையாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வரிசையாக இருக்கும், நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன். ஓகே, அட்டென்ஷன் தனியாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அட்டென்ஷன் தனியாக கொடுத்துருப்பான், அதுக்கப்புறம் பர்செப்ஷன் தனியாக கொடுத்துருப்பான். ஸோ இது எல்லாமே படிக்கணுமா சார்? இது எல்லாமே ஒரு கதை தான். ஓகேங்களா? சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 2 பேப்பர் A4 ஷீட்டில் 2 பேப்பரில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல 20 பேப்பர் போதுங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பேப்பர் 40 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்பைரல் போட்டு எல்லாம் பின் பண்ணிட்டு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நல்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன், புலன்காட்சியும் சாயல்களும், இது அப்படியே மேலிட்டும் படிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி, இது தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ நுண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அப்படியே கரும். ஓகேங்களா? ஒற்றை காரணி கோட்பாடு, ஸ்பீயர்மேனோட இரட்டை காரணி கோட்பாடு எல்லாம் கேட்டிருக்காங்க. தாண்டேக்கோட பல காரணி கோட்பாடு கேட்டிருக்காங்க. தர்சன்ஸோட குழு காரணி கோட்பாடு கேட்டிருக்காங்க. இருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் காமிக்கிறேன். இதில் பாருங்க, இது ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஓகே ஒரு டாபிக் பர்சனாலிட்டி அப்படின்னா அதில் மட்டும் கொஸ்டின் எடுத்திருப்போம். ஆளுமை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படுவதில்லை. மனிதன் அடிப்படை ஆளுமை பண்பு டேஸ் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. ஆளுமை என்பது ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ. ஓகே, இது வந்து யார் சொன்னாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் அப்படி புக்கில் அப்படி இருக்கும். ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகள் பட்டியலை முன்மொழிந்தவர் யார்? இதெல்லாம் நீங்கள் சொன்ன ஒரே புக்லேயே இருக்கும். ஆளுமை என்ற சொல் கீழ்கண்டவற்றில் எவற்றில் இருந்து பெறப்படுகிறது? ஓகே, எந்த சொல்லிருந்து பெறப்படுகிறது? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த புக்கில் அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புக்கிலேருந்து டைரெக்டாக கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஆளுமை என்பது ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர். இது பாருங்க, அந்த புக்கில் அப்படியே டைரெக்டாக இருக்கும் பாருங்க. யார் சொல்லியிருக்காரு? உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கிய ஃப்ராய்ட் தான் வந்து மனம் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிமனம், ஈகோ நனவு நிலை மனம், சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. மேலே மனம் பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் புக்கில் இருக்கும். இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது. ஸோ என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை பற்றி உளப்பகுப்பாய்வு கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க? பியாஜே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னது 8 ஈகோ சூப்பர் இது மாதிரி நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிக்கலாம். உளப்பகுப்பாய்வு கோட்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசை வந்து 8 ஈகோ சூப்பர் ஈகோன்னு பிரிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராய்டு ஓகே அப்படின்னு சொல்லி நான் வச்சு படிச்சுக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்தோம். இப்போ தான் ஆளுமை வந்து என்ன சொல்லு? ஓகேங்களா? லத்தீன் மொழியிலேருந்து. ஓகேங்களா? லத்தீன் மொழியிலேருந்து பர்சானா என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேலே தான் பார்த்தோம். லத்தீன் வேர்ட்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி படிச்சிடலாம். இதுமாரி படிச்சதா ஆளுமையை அளவீடு பயன்படும் மிக பொருத்தமான முறை வந்து என்ன? ஓகேங்களா? அதான் இந்த கொஸ்டின் எங்கே எடுத்து பார்த்தேன். இப்போ தான் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பேன்தா. இதில் ஆளுமை அளவீடு முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டிவ் மெத்தட் இருக்குது, அப்ஜெக்டிவ் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டேபிள் மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே சுயசரிதை இருக்குங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் படிச்சுனா மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. ஓகேங்களா? வேறு
இந்த டாபிக் கவர் ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து அங்கே இருக்குது, கிரியேட்டிவிட்டி ஆக்கத்திறன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் ஊக்கம் மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் ஓகேங்களா. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க இந்த லேர்னிங் வந்து அங்கே எழுதி படிக்கிற மாதிரி இருக்கும். மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமில் யூனிட் 6 படிக்கிற டாபிக் அப்படிங்க கவர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி ஓகேங்களா. ஸோ அந்த பர்சனாலிட்டி இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வரும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்டில் டைரெக்டாக கேட்ட கொஸ்டின்ஸ். கேலனி வகைப்பாடு வந்து 4, கேட்ஸ்மனி வகைப்பாடு வந்து 3, ஸ்ப்ரென்கர் வகைப்பாடு வந்து 6, ஹெல்டன் வகைப்பாடு வந்து 3, லிஃப்டின் வகைப்பாடு வந்து 3, அக்பரின் வகைப்பாடு வந்து 4. இதெல்லாம் நீங்கள் தான் நோட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. அப்படி படிக்கும்போது பேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். இந்த உலக பகுப்பாய்வு கோட்பாடு, ஆளுமை அளவிடல் ஓகே, புறத்தேற்று முறை நுண்முறை வந்து என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்காங்க ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படியே இந்த ஒரே புக்கில் ஓகேங்களா நீங்கள் யூஸ் பண்ண அதே புக்கில் வந்து எல்லா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன புக் இப்போ யூஸ் பண்ணீங்களோ அந்த புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வேறு ஏதாவது காமனாக சைக்காலஜி பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தா நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா.